அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. இன்றைய பதிவுல நாம தொடர்ச்சியா 11வது திருமுறைய பார்த்துட்டு வரோம். இந்த பன்னிருவர்ல கடைசியான நபர் தான் நம்பி ஆண்டார் நம்பி. அவரைதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கின்றோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த சேனல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி கண்டிப்பா நீங்களும் நம்பினீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய பதிவு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு பதிவோட நான் உங்களை சந்திக்கிறேன். இதுக்கு பாத்தீங்கன்னா சரியான கொஞ்சம் தகவலோட தான் நான் உங்களோட பயணிக்கிறேன். அந்த வகையில ஒவ்வொரு பதிவும் ரொம்ப முழுமையா நீங்க பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோளும் கூட. அந்த அடிப்படையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா சைவ திருமுறைகள்ல 11வது திருமுறையில இடம்பெற்ற கடைசி நபரா நம்ம நம்பியாண்டார் நம்பிய பார்க்கிறோம். ஒரு 11 நபர்களை பத்தி நம்ம தனித்தனியா பதிவுகளை தொடர்ச்சியா பார்த்தோம். இவருடைய பதிவோட அந்த 11ஆம் திருமுறையை பாடின ஒட்டுமொத்த நபர்கள் பற்றிய குறிப்பும் நிறைவடைகிறது. அதனால கடைசி நபர் இவரை பத்தி பாக்குறப்போ இவர் பிறந்த ஊர் திருநாரையூர். அது கடலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியா சொல்லப்படுது. இவருடைய மரபு அப்படின்னு பாக்குறப்போ ஆதி சைவ அந்தணர் மரபு. இவருடைய குறிப்புகள், இவருடைய பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ ராஜராஜ சோழனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க திருமுறையை தொகுத்தாரு. அதனால இவருக்கு தமிழ் வியாசர் அப்படின்ற பெயரும் இவருக்கு உண்டு. அதனால ராஜராஜ சோழனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க திருமுறையை தொகுத்ததுனால தமிழ் வியாசர் அப்படின்ற பெயர் இவருக்கு அடைமொழியா வந்திருக்கு. திருநாரையூரில் உள்ள பொல்லா பிள்ளையார் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகரை நெய்வேதிய உணவை உண்ணுமாறு செஞ்சிருக்காரு. அந்த நெய்வேத்தியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நெய் உணவை சாப்பிடுற அளவுக்கு அந்த விநாயகர் பிள்ளையார் சாப்பிடுற மாதிரி இவருடைய செயல் இருந்திருக்கு. தேவார மூவர் மீதும் அளவற்ற அன்பும் பக்தியும் கொண்ட ஒரு நபரா நம்ம நம்பியாண்டார் நம்பிய பார்க்க முடியுது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இந்த 3 நபர்கள் மீதும் சைவ சமய குறவரர்கள் 4 பேர்ல இவங்க தேவாரம் பாடிய மூவர் மீதும் ஒரு அளவற்ற அன்பும் பக்தியும் கொண்டவரா இவரை நம்ம பார்க்கலாம். இவருடைய படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ ஒரு 10 நூல்களை எழுதியிருக்காரு. ஏன்னா அதிகமான பணவல்களை எழுதின ஒரே நபர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. சைவ திருமுறைகளை நம்ம பார்த்த அந்த ஆசிரியர் பெருமக்கள்ல அதிகமான பணவல்களை பாடின ஒரே நபர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. கோயில் திருப்பன்னியர் விருத்தம், திருத்தொண்டர் திருவந்தாதி, ஏகதச மாலை, விநாயகர் இரட்டைமணி மாலை, திருச்சண்பை விருத்தம், திருவுலா மாலை, திருமும்மணி கோவை, திருக்கலம்பகம், ஆளுடைய பிள்ளையார், திருத்தொகை திருவந்தாதி. இந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 பணவல்களை இவர் பாடியிருக்காரு. இந்த 10 நூல்கள்ல ஒன்று விநாயகர் பத்தியும், இன்னொரு நூல் சிவனை பத்தியும், இன்னொரு நூல்ல திருத்தொண்ட தொகையினுடைய விரிவாக நம்ம பார்க்க முடியுது. ஒரு திருநாவுக்கரசர் மீது ஒரு பாடலை பாடியிருக்காரு, ஒரு நூலை பாடியிருக்காரு. 6 நூல்கள் திருஞான சம்பந்தர் மீது பாடப்பட்டிருக்கு. நம்பியாண்டார் நம்பி பாடின 10 நூல்கள்ல 6 நூல்கள் திருஞான சம்பந்தரை மையமிட்ட நூல்களா இருக்கு. கோயில் திருப்பன்னியர் விருத்தம் இது தில்லை நடராசர் மீது அந்தாதி தொடையால ஒரு 70 பாடல்களால பாடப்பட்டிருக்கு. திருத்தொண்டர் திருவந்தாதி 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை சுருக்கமா சொல்லக்கூடிய ஒரு நூலா பார்க்கப்படுது. 86 பாடல்களை உடையது. பெரிய புராணத்திற்கு துணை நின்ற 2வது நூலா நம்ம இதை பார்க்கலாம். ஏன்னா சுந்தரருடைய திருத்தொண்ட தொகை, நம்பியாண்டார் நம்பியுடைய திருத்தொண்ட திருவந்தாதி, கடைசியா சேக்கிலாருடைய பெரிய புராணத்தை திருத்தொண்ட புராணம் அப்படின்னு எழுதுறாரு. முதல் நூல் வழியிலும் சார்பு நூல். அப்ப இது ஒரு 2வது நூலா பார்க்கப்படுது. ஏகதச மாலை இது திருநாவுக்கரசர் மீது ஒரு 11 விருத்தத்துல பாடப்பட்ட நூலா பார்க்கப்படுது. மீது இருக்கக்கூடிய 6 நூல்கள் திருஞான சம்பந்தரை மையமிட்ட ஒரு நூலா இருக்கு. இதுல ஒரே ஒரு நூல் மட்டும் அந்த விநாயகர் இரட்டைமணி மாலை, அந்த நூலை பற்றிய குறிப்பு கொஞ்சம் கிடைக்கல. மீதி இருக்கக்கூடிய அந்த 6 நூல்கள் பாருங்க. திருச்சண்பை விருத்தம், திருவுலா மாலை, திருமும்மணி கோவை, திருக்கலம்பகம், ஆளுடைய பிள்ளையார், திருத்தொகை திருவந்தாதி இந்த 6 நூல்களும் திருஞான சம்பந்தர் மேல பாடப்பட்டிருக்கு. இந்த தகவலோட நம்பியாண்டார் நம்பி குறித்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த ஒரு காணொளியில அடுத்த பதிவோட சந்திப்போம். நன்றி.